நான் ஒரே நிமிஷம் கத்தி உருவ கத்தி இதெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணுங்க. ஓகே வாங்க போய்பிடிங்க வந்து கவர் வேணுமா கவர் வேணுமா சொல்லி ஊத்திட்டு வந்துட்டாரா நான் இன்னைக்கு எடுத்து போடுறேன். இங்கேயோ நான் சொல்ற வேலை செஞ்சிருக்கேன். சொல்லி கொடுத்து அது தெரியும், நீ சொன்னாலும் அவர் செய்ய மாட்டாருன்னு தெரியும். நீ இப்படியும் பேசு அப்படியும் பேசு. அவர் எங்களுக்காக தான் பேசுறாரு. இதே தியாக சொல்றியா? நெட்டு நம்ம இல்லாம தலையை வெட்டி போட்டு பேச்சு வேற உங்களுக்காக உட்காந்துருக்கேன். நானு அப்படி அவனுக்கு பேசிக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே ரெடியா இருக்குக்கா, எந்த வேலையும் கிடையாது. அப்படியே பச்சை போனு போனு வயிறு பிசி தலைமைக்கு எல்லாம் ஒன்னா ஒரு கவர்ல போட்டு விடுங்க. சோப்பு மீன் யாருதுண்ணா? நம்மளுக்கா? சோப்பு நம்மளுக்கு தானே, அது கொஞ்சம் சவலாம் எல்லாம் ரெடியா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னக்கா, லேட்டாவது கொடுங்கன்னாலும் யாருமே கேட்க மாட்டாங்க, நிற்கிறாங்க. ஆனால் ஒன்றும் என்ன மேலே அவங்க மேலே தப்பு கிடையாது, நமக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. என்னப்பா பொசிஷன்
ஒன்றுண்ணா ஒரே ஒரு கொடுக்குறேன். இதை பிடிச்ச உடனே உங்களுக்கு உடனே கொண்டு ஒரு ரூபா கொடுக்குறேன். அதெல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக இருக்கு. இன்னும் ஒரு மீன் தான் இருக்கு. ஆனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். உடனே வாங்கிட்டு வெயிட்ட முடியாது. ஏன்னா மீன் உள்ளே இருக்கு. துணியை தூக்கிக்கிறாங்க, துணி வச்சுருந்தோம். இப்போ கைட்டு வந்துட்டு நாங்கள் போயிட்டு வந்து தினமும் வண்டியில் தான் வந்துக்குது. ஃப்ளைட்டில் வந்த மாரி பண்ணி ப்ரோ. அப்படி வந்தவங்க கூட அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க தெரியுமா? ரசிப்பாங்க இதெல்லாம் வந்து. ஆஸ்திரேலியாக்கார் ஒருத்தர் வந்தார் காலைல பார்த்தியா இல்லையா? இல்லையே, காலைல ஆஸ்திரேலியா இருந்து இங்கே வந்துக்கிறாரு போல. மீன் வாங்கிறதுக்கு வந்துக்கிறாரு. சொந்தக்காரங்க இருப்பாங்க போல. நம்ம காலைல வெட்டினார்ல ஒருத்தர். இல்லை அவரே வந்து சாதாரணமாக வந்து நின்று போனாரு. அவங்களாம் வந்து ரசிப்பாங்க இந்த இடத்துல. யூடியூபர் பற்றி அதுக்குங்க அதுதான் வந்து ஒரு மாதிரி அவர் யூடியூபர் vlog மாதிரி போட்டாரு. கரெக்டாக பிடிக்கணும். $100 கொடுங்க.